வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு சார்ஜிங் மாடுல். இந்த சார்ஜிங் மாடுலில் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதில் TB4056 அப்படிங்கிற ஒரு சிப் மெயின் சிப் இருக்குது. இப்போது நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி வோல்ட் அளக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மொபைல் சார்ஜ்லேருந்து ஒரு சார்ஜர் இன்புட் இதில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி செல் ஹோல்டர் இருக்குது. செல் ஹோல்டர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லித்தியம் செல்லுக்குன்னு இந்த ஹோல்டர் தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். சிங்கிள் ஹோல்டர் இல்லை, இதில் 3 பீஸ் இருக்குது. 3 லித்தியம் செல் இதில் சீட் பண்ணலாம். இதிலே 5 இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாடுல் தேவைப்படுறவங்களும் எங்கிட்ட மாடுல் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். 50 rupees வரும் மாடுல். ஓகே, லித்தியம் செல் இது வந்து 50 rupees வரும். ஹோல்டர் 20 rupees வரும். மீதெல்லாம் உங்கள்கிட்ட அசசரிஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இதில் நாம் இப்போது இந்த மாடுல் பற்றி மாடுல் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். ரெட் கலரில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஓகே பாருங்கள், ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ சார்ஜஸ் ஆனால் தான், கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த இண்டிகேட்டர் எரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சார்ஜ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ கலர் இண்டிகேட்டர் ஆர் க்ரீன் கலர் இண்டிகேட்டர் வந்துடும். இப்போ மல்டிமீட்டரில் 20 volt DC ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இதை சிப்பு எடுத்து வச்சிடுறேன். இப்போ பார்க்கலாம். இப்போது டிஸ்பிளேயில் பார்க்கலாம் இன்புட் வோல்ட் எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணலாம். பாருங்கள், இன்புட் வோல்ட் எவ்வளோ வருது? 4.9. தட் மீன்ஸ் 5 volt எக்ஸாக்டாக வந்துட்டுருக்கு வித் லோட்லேயே. ஓகே, இதுதான் இன்புட் வோல்ட். இதில் அவுட்புட் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் அவுட்புட் வோல்ட் நான் செக் பண்ணுறேன். பேட்டரி வோல்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 4.1 volt லித்தியம் செல். 4.2 வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஓகே, அக்ராஸ் பேட்ரி வோல்ட் அளக்குனாலும் வோல்ட் அளக்கலாம். எவ்வளோ வருது? 4.09, 4.1. ஓகே, சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம செக் பண்ண தெரியணும். ஒரு நல்ல மல்டிமீட்டர் வேணும். இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதை செக் பண்ணலாம். இந்த மீட்டரை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஹை வோல்ட், டிசி, ஏசி, கரண்ட்டு, கெப்பாசிட்டன்ஸ் செக்கிங் எல்லாமே இருக்குது. இந்த சர்க்கியூட் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களுக்கு அதுக்கு உண்டான சர்க்கியூட்ஸ். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்ககிட்டயே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடுல் தேவைப்படும், கூடவே இந்த ஹோல்டர் தேவைப்படும். எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஓகே, வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன், அதாவது வந்து உங்களுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம், அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். 5ஆவது பின் தான் பேட்டரிக்கு இன்புட்டாக சப்ளை போகும். 1ஆவது பின் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இது 2ஆவது பின் வந்து ப்ரோக்ராமிங். 6ஆவது பின் வந்து ஸ்டாண்ட் பை. தட் மீன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சுன்னா, கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் எரியும். இந்த சார்ஜிங் வந்து 7th பின் ரெட் கலரில் எரியும். ஏற்கனவே எல்இடி பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஏனோடுக்கு ப்ளஸும் கேத்தோடுக்கு மைனஸும் கிடச்சா அந்த எல்இடி எரியும். இந்த சர்க்கியூட்டில் சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா 6ஆவது பின் வந்து உங்களுக்கு மைனஸாக மாறும். மைனஸாக மாறினா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த எல்இடி எரியும்.
ஆறாம் பின் மைனஸாக மாறும்போது ஏழாம் பின் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏழாம் பின் ப்ளஸ்ஸாக மாறிச்சுன்னா ரெட் எல்இடி கட் ஆஃப் ஆயிரும். சிஇ அப்படிங்கிறது சிப் எனேபிள் பேர். விசிசிங்கிறது வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட். மூணாம் பின் வந்து கிரவுண்ட். ரொம்ப சிம்பிள் சர்க்யூட்ஸ். இந்த டோட்டல் மாடலுக்கு ஒரு இன்புட்டில் ஒரு பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு 0.4 0.2 par 5 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, வெரி நெக்லிஜிபிள் வேல்யூ. ஓகே, இதில் சர்க்யூட்டில் இருக்குது. சர்க்யூட்டை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது நாம் சில இம்பார்ட்டண்ட் டூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எவ்வளோ டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்தாலும் அனலாக் மீட்டரினுடைய செலக்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா எந்த நேரத்துலையும் இந்த மீட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஈஸியாக ஃபெயிலியர் ஆகும். ஓகேவா? பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணுங்கள். இது அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். தென் இந்த இடத்துல ஒரு மல்டிமீட்டர் இதான் சொன்னேன் இல்லையா, இது காஸ்ட்டு 450 வரும். அனலாக் மல்டிமீட்டர் வித்து கொரியர் சார்ஜோட 600 rupees வரும். இது 450 ப்ளஸ் கொரியர் வரும். ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தென் இது ஒரு எலக்ட்ரிக்கல் டீசால்டர் பம்ப், ரொம்ப பெஸ்ட்டு ஒன். ஓகேவா? இது 475 காஸ்ட்டு வரும். தென் மைக்ரோஸ்கோப், மினி மைக்ரோஸ்கோப், இது வந்து 1250 ரூபா வரும். நம்ம ஐசியோட நம்பர் தெரியலனா பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஃபுல்லாக எல்லாம் எஸ்எம்டி டெக்னாலஜி, எஸ்எம்டி காமன்ஸ் நம்ம செக் பண்ண முடியும். ரெசன்ஸ் வேல்யூலேருந்து கெப்பாசிட்டி வேல்யூ வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். சர்வீஸ் பண்ண கண்டிப்பாக தேவை. அது எந்த ப்ராடக்ட் நீ சர்வீஸ் பண்ணாலும் தேவைப்படும். ஓகேவா? தென் அதே மாதிரியே இந்த மைக்ரோஸ்கோப் இருக்குது. இது வித்து மானிட்டரோடவே இருக்குது. இதுக்கு வந்து மானிட்டர் கிடையாது. மானிட்டர் வேணும்னா நீங்கள் மொபைல் ஃபோனை மானிட்டரை யூஸ் பண்ணிக்கணும். 1250 காஸ்ட். இது 3000 காஸ்ட் வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதில் யூஸில் இதை பற்றி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இந்த சால்டர் கன், ஃபீடர் கன், ஆட்டோமேட்டிக், இது தேவைப்படுறவங்க இது வாங்கிக்கலாம். 1050 வரும் இதனுடைய காஸ்ட். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட மாதம் அசம்பிள் பண்ணுறவங்க, பர்டிகுலராக இந்த மாதிரி பேட்ரி மேக் பண்ணுறவங்களுக்கு, ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். ஓகே. தென் இது ஒரு க்ளூ கன், 550 இதனுடைய காஸ்ட் வரும். ஒரு மார்க்கெட்டில் எத்தனையோ க்ளூ கன் இருக்குது, பட் இதனுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். 60 வாட்ஸ், இது 80 வாட்ஸ் பவர். தென் இது 5 பிட் சால்ரிங்க. 5 பிட் ப்ளஸ் ஒரு பிட்டு இருக்கும், மொத்தம் 6 பிட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம் டெம்பரேச்சரை. அதனால் சால்ட்ரிங்கனுடைய டிப்பு வந்து உங்களுக்கு பிளாக்கிஷ் ஆகாது. அதனால் ட்ரபிள் ஃப்ரீ சால்ட்ரிங், டீசால்ட்ரிங் பக்காவாக பண்ண முடியும் இந்த அயனுக்கு. ஓகே. தென் இது வந்து உங்களுக்கே தெரியும், ஹெட்லைட் மேக்னிஃபையிங் கிளாஸு எல்லாருக்குமே தேவை. இதில் 4 இந்த லென்ஸ் இருக்குது, 4 விதமான பவர் லென்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக நம்ம சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டில் வியர் பண்ணிக்கலாம். இல்லை 2 AAA செல் இருக்குது, வித் உங்களுக்கு லைட் அட்டாச்சு இருக்குது. ஸோ ஒரு சர்க்யூட்டை பார்க்கணும், இல்லை ஒரு போர்டை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இப்போ வரக்கூடிய யூபிஎஸ் இன்வெர்ட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க, சிஆர்டி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்க, எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டூல். இதனுடைய காஸ்ட் வந்து 900 rupees வரும். கொரியர் சார்ஜ் ப்ளஸ் அங்கே அக்கார்டிங் டு ஒரு ஏரியா. ஓகே, இந்த மாதிரி நிறையா இருக்குது, எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.